வணக்கம். ஜேகே செய்திகளின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி சபைகளுக்காக ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய மக்கள் சக்திக்கும் இடையில் இணக்கப்பாடு. சமூக ஊடக பதிவுகள் தொடர்பில் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் அறிக்கை. 16வது இராணுவ நினைவு தின நிகழ்வு ஜனாதிபதி தலைமையில் முன்னெடுப்பு. இலங்கையில் கைது செய்யப்பட்ட பிரித்தானிய பெண்ணுக்கு அந்நாட்டு அதிகாரிகள் ஆதரவு. ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையான யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் சேற்றில் விழுந்து உயிரிழப்பு. பணத்தகராறு காரணமாக கர்ப்பிணி மனைவியை கொலை செய்த கணவர் கைது. தொப்புள் கொடி உறவுகளுக்கு நல் உறவுகளாக செயற்படுவோம் என நடிகர் விஜய் உறுதி. தனது குழந்தையை வீட்டு வாசலில் குழி தோண்டி புதைத்த கல்லூரி மாணவி தொடர்பில் விசாரணை. 2025 உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் எதிர்க்கட்சிகள் பெரும்பான்மையை பெற்ற உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக ஐக்கிய தேசிய கட்சியும் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஏனைய எதிர்க்கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பதற்கு இணக்கம் தெரிவித்துள்ளன. நிறைவடைந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் எதிர்க்கட்சிக்கு பெரும்பான்மை அதிகாரத்தை வழங்கிய உள்ளூராட்சி சபைகளில் அதிகாரத்தை நிறுவுவது தொடர்பாக இன்று நடைபெற்ற விசேட கலந்துரையாடலின் போது இத்தீர்மானம் எடுக்கப்பட்டது. கலந்துரையாடலில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் பங்கேற்றதுடன் ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார மற்றும் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி தலதா அத்துக்கோரல ஆகியோர் கூட்டறிக்கை ஒன்றை வெளியிட்டு இவ்விடயத்தை தெரிவித்தனர். நீதித்துறை அதிகாரிகளை குறிவைத்து சமூக ஊடகங்கள் மற்றும் இணையத்தில் வெளியிடப்படும் பதிவுகள் குறித்து இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பில் கவலை வெளியிட்டுள்ள சட்டத்திறனிகள் சங்கம் நீதித்துறை அதிகாரிகளுக்கும் நீதி அமைப்புக்கும் தீங்கு விளைவிக்கும் சில கருத்துக்கள் மற்றும் பதிவுகளை சில சமூக ஊடக தளங்களில் பொதுமக்கள் பதிவிடுவதாக சுட்டிக்காட்டியுள்ளது. நீதி நிர்வாகத்தில் நீதித்துறை அதிகாரிகள் வகிக்கும் முக்கிய பங்கையும் நீதித்துறையின் கடமைகள் நீதித்துறையின் சுயாதீனத்தை உறுதி செய்தல் மற்றும் பாதுகாப்பின் அவசியத்தை கருத்திற்கொண்டு நீதித்துறை நடத்தையை மறுபரிசீலனை செய்வதற்காக சட்டம் தெளிவான நடைமுறைகளை கோடிட்டு காட்டுகின்றது. சில நபர்கள் சமூக ஊடகங்கள் மற்றும் இணையம் மூலம் நீதித்துறை அதிகாரிகளின் புகைப்படங்களை வெளியிட்டுள்ளதாகவும் எந்த உண்மைத்தன்மையும் அடிப்படை ஆதாரங்களும் இன்றி சில விடயங்களை தெரிவித்துள்ளதாகவும் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான விடயங்கள் நீதித்துறை அமைப்பிற்கும் செயன்முறைக்கும் நெறிமுறை அற்றவை எனவும் இதனூடாக நீதிமன்ற நிர்வாகத்திற்கு பாதிப்பு ஏற்படும் வகையிலான சூழல் உருவாகும் எனவும் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. நீதித்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள கடமைகள் மற்றும் சட்டங்களால் அனுமதிக்கப்படும் போது தவிர பொது குற்றச்சாட்டுகளுக்கு பகிரங்கமாகவோ அல்லது வேறு விதமாகவோ பதிலளிக்க முடியாது. எனவே மேற்கூறியவற்றை கருத்திற்கொண்டு நீதித்துறை அதிகாரிகள் குறித்து கருத்து தெரிவிக்கும் போது பொறுப்பான கலந்துரையாடல் உரிய செயன்முறைக்கு மரியாதை மற்றும் கண்ணியத்தை பாதுகாத்தல் ஆகியவற்றை உறுதி செய்வது அவசியம் எனவும் இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் தனது அறிக்கையில் கோடிட்டு காட்டியுள்ளது. யுத்த வெற்றியின் 16வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு இராணுவ நினைவு தின தேசிய நிகழ்வு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. யுத்தத்தை நிறைவுக்கு கொண்டு வருவதற்காக முப்படைகளையும் வழிநடத்திய ஃபீல்ட் மார்ஷல் சரத் போன்சேகா, அட்மிரல் ஆஃப் த ஃபீல்ட் வசந்த கர்நாகொட மற்றும் மார்ஷல் ஆஃப் த ஏர் ஃபோர்ஸ் ரொஷான் குணத்திலக்க ஆகியோரும் இந்நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர். இந்நிகழ்வு பாத்திரமுல்லை இராணுவ நினைவு தூபி வளாகத்திற்கு முன்பாக இன்று மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெறவுள்ளது. இதன் காரணமாக பாத்திரமுள்ள பகுதியில் விசேட போக்குவரத்து திட்டம் செயற்படுத்தப்படும் எனவும் போலீஸ் தலைமையகம் அறிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் ஐஸ் போதைப் பொருளுக்கு அடிமையான இளைஞர் ஒருவர் மது போதையில் சேற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளார். KKS வீதி வண்ணார் பண்ணையைச் சேர்ந்த 29 வயதுடைய இளைஞரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மேற்படி இளைஞரின் வீட்டார் மட்டக்களப்பிற்கு சென்ற நிலையில் குறித்த இளைஞன் தனது வீட்டில் மது விருந்தொன்றை நடத்தியுள்ளார். விருந்து முடிந்த நிலையில் வெளியில் சென்றபோது அவர் சேற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இம்மரணம் தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலை திடீர் மரண விசாரணை அதிகாரி விசாரணைகளை மேற்கொண்டுள்ளார். எவ்வாறாயினும் இறப்பிற்கான காரணத்தை கண்டறிய பிரேத பரிசோதனை மாதிரிகள் பகுப்பாய்விற்காக கொழும்பிற்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர்.
நிதி தகராறு காரணமாக 9 மாத கர்ப்பிணி மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்ததாக கூறப்படும் கணவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தெனியாய பகுதியில் இடம்பெற்றுள்ளது. கைது செய்யப்பட்ட நபர் தெனியாய எனசெல்வத்த பகுதியைச் சேர்ந்த 28 வயதுடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் சந்தேக நபரும் உயிரிழந்த பெண்ணும் திருமணம் செய்து கொள்ளவில்லை எனவும் தெனியாய என்செல்வத்த பகுதியில் உள்ள ஒரே வீட்டில் வசித்து வந்ததாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இவர்கள் இருவரும் கூலி வேலைகளில் ஈடுபட்டுள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற அன்று இருவருக்கும் இடையே நிதி தொடர்பில் தகராறு ஏற்பட்டதாகவும் தொடர்ந்தும் குறித்த இளைஞர் தனது கர்ப்பிணி மனைவியை கழுத்தை நெரித்து கொலை செய்திருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. கொலை செய்யப்பட்ட பெண் தெனியாய என்செல்வத்த பகுதியைச் சேர்ந்த இஷாந்தி என்ற 24 வயதுடைய பெண் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இலங்கைக்கு போதைப் பொருள் கடத்தியதாக குற்றம் சுமத்தி பிரித்தானிய பெண்ணொருவர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் குறித்த பெண்ணுக்கு துணை நிற்பதாக பிரித்தானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். தெற்கு லண்டனின் கூல்ஸ்டைனைச் சேர்ந்த 21 வயதான சார்லோட் மேலி பாங்காக்கில் இருந்து விமானத்தில் வந்த பின்னர் கடந்த திங்கட்கிழமை கொழும்பு பண்டார்நாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார். 46 கிலோ கஞ்சா வகை குஷ் அடங்கிய 2 போதைப் பொருள் பொதிகளை நாட்டிற்கு கொண்டுவர முயன்றதாக இலங்கை அதிகாரிகளால் குறித்த பெண் மீது குற்றம் சுமத்தப்பட்டது. இந்நிலையில் கைது செய்யப்பட்ட பெண்ணுக்கு ஆதரவாக இருப்பதுடன் தனது குடும்பத்தினருடனும் உள்ளூர் அதிகாரிகளுடனும் குறித்த பெண் தொடர்பில் இருப்பதாக வெளியுறவு, காமன்வெல்த் மற்றும் மேம்பாட்டு அலுவலகத்தின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சார்லோட் மேலி அழகுக்கலை நிபுணராக பணியாற்றி வருபவர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருமணமாகாத கல்லூரி மாணவி ஒருவர் தனக்குத்தானே பிரசவம் பார்த்து பிறந்த குழந்தையை வீட்டு அருகே புதைத்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவத்திற்கு உடந்தையாக செயற்பட்ட அவரது காதலரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தின் புதுக்கோட்டை மாவட்டம் பனையப்பட்டி அருகே உள்ள உதயசூரியபுரம் பகுதியைச் சேர்ந்த ரவி என்பவர் வெளிநாட்டில் பணியாற்றி வருகின்றார். இவரது மகள் வினோதா என்ற 20 வயதுடைய பெண்ணொருவர் இலுப்பூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியின் விடுதியில் தங்கி தாதியர் கல்லூரியில் இறுதியாண்டு படித்து வருகின்றார். இவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன் என்ற 22 வயது ஆண் ஒருவருக்கும் இடையில் காதல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பு வினோதா வீட்டிற்கு சென்றபோது நிறைமாத கர்ப்பமாக இருந்துள்ளார். தொடர்ந்தும் வீட்டிலேயே தனக்குத்தானே பிரசவம் பார்த்த பெண் தனது குழந்தையை பெற்றெடுத்த நிலையில் அதை குழி தோண்டி புதைத்துள்ளார். திருமணமாகாத நிலையில் பெண் குழந்தையினை பெற்றெடுத்தமையினால் உறவினர்கள் மத்தியில் அவப்பெயர் ஏற்படும் என வினோதா நினைத்து அவர் தான் பெற்ற குழந்தையை தனது வீட்டு வாசலிலேயே யாருக்கும் தெரியாமல் உயிருடன் குழி தோண்டி புதைத்துள்ளமையும் விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு அவரது காதலன் சிலம்பரசன் உடந்தையாக இருந்ததாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். இதேவேளை குறித்த வழியாக சென்ற பாக்கியம் என்ற பெண் குழந்தையின் அழுகுரல் கேட்டமை தொடர்பில் சுற்றி பார்த்தபோது வினோதாவின் வீட்டு வாசலில் மண்ணுக்குள் குழந்தையின் கை மாத்திரம் வெளியே தெரிந்ததை அடுத்து குழந்தையை மீட்டு போலீசாரிடம் தகவல் வழங்கியுள்ளார். தொடர்ந்தும் உயிருடன் மீட்கப்பட்ட குழந்தை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பில் அந்நாட்டு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். புதிய பாப்பரசராக 14ஆம் லியோ உத்தியோகபூர்வமாக பதவியேற்றுள்ளார். 140 கோடி கத்தோலிக்கர்களின் தலைவராக இருந்த புனித பாப்பரசர் பிரான்சிஸ் கடந்த மாதம் 21ஆம் தேதி உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்திருந்தார். எனவே புதிய பாப்பரசரை தேர்வு செய்வதற்கான கர்தினால் கான்க்ளேவ் எனப்படும் மாநாடு நடைபெற்றது. இதில் வட அமெரிக்காவைச் சேர்ந்த கர்தினால் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரிஸ்வோர்ட் என்பவர் கத்தோலிக்கர்களின் 267வது பாப்பரசராக தேர்வு செய்யப்பட்டார். இவர் போப் 14ஆம் லியோ என அழைக்கப்படுவார் என கர்தினால்கள் அறிவித்திருந்தனர். பின்னர் புதிய பாப்பரசர் 14ஆம் லியோ மேல் தளத்திற்கு சென்று அங்கே கூடியிருந்த மக்களுக்கு ஆசி வழங்கி உரையாற்றியிருந்தார். இதன் போது இத்தாலிய மொழி, ஸ்பானிஷ் மொழி ஆகியவற்றில் பாப்பரசர் லியோ உரையாற்றியிருந்தார். தொடர்ந்து பாப்பரசர் லியோ தனது முதல் திருப்பலியின் தொடக்கத்தில் கர்தினால்கள் முன்னிலையில் முதன்முறையாக ஆங்கிலத்தில் உரையாற்றியிருந்தார். வத்திக்கானில் லட்சக்கணக்கானோர் முன்னிலையில் புதிய பாப்பரசராக 14ஆம் லியோ இன்று பதவியேற்றுள்ளார். பாப்பரசர் 14ஆம் லியோவுக்கு பாப்பரசரின் அதிகாரத்தை குறிக்கும் வகையில் மீனவ மோதிரம் அணிவிக்கப்பட்டது. பதவி ஏற்பின் போது போரால் பாதிக்கப்பட்ட காசா, உக்ரைன் மக்களுக்காக பாப்பரசர் 14ஆம் லியோ சிறப்பு பிரார்த்தனையிலும் ஈடுபட்டிருந்தார். புதிய பாப்பரசர் பதவியேற்பு நிகழ்ச்சியில் அமெரிக்க உப ஜனாதிபதி ஜேடி வான்ஸ், உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி உட்பட பலர் பங்கேற்றிருந்தனர்.
அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜோ பைடன் புரோஸ்டேட் வகை புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இப்புற்றுநோய் அவரது உடலில் உள்ள எலும்புகளுக்கும் பரவியுள்ளதாக மருத்துவர்கள் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளனர். ஜோ பைடனுக்கு புற்றுநோய் இருப்பது கடந்த வெள்ளிக்கிழமை கண்டறியப்பட்டது. உலகெங்கும் வசிக்கும் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் நல் உறவுகளாக தாம் செயற்படுவோம் என முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் உறுதி ஏற்பதாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தெரிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை நினைவு தினம் தமிழகம் முழுவதும் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டது. இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இது குறித்து தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். குறித்த பதிவில் உலகெங்கும் வசிக்கும் நம் தொப்புள் கொடி உறவுகளுக்கு நம்பிக்கை ஊட்டும் நல் உறவுகளாக நாம் இருப்போம் என முள்ளிவாய்க்கால் நினைவு தினத்தில் உறுதி ஏற்போம். மண்ணில் விதைக்கப்பட்ட நம் உறவுகளுக்கும் உலகிற் சிறந்த உயர்தனி வீரத்திற்கும் நினைவஞ்சலியும் வீர வணக்கமும் மாமக்கள் போற்றுதலும் மாவீரம் போற்றுதலும் என பதிவிட்டுள்ளார். இதேவேளை இலங்கையின் உள்நாட்டு போரில் கொல்லப்பட்ட தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவரது மகன் பாலச்சந்திரன் எங்கள் இதயங்களில் இருக்கின்றான், அவன் இன்னமும் உயிர் வாழ்கின்றான் என பஞ்சாப் மாநில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜக்மோகன் சிங் தெரிவித்துள்ளார். சீமான் தலைமையில் நடைபெற்ற மே 18 நினைவெழுச்சி நாளின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இத்துடன் இன்று எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள். வணக்கம்.